தீர்க்கதரிசி. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எரேமியா 1:5. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. நான் இந்த உலகத்தை என் வார்த்தையினால் உண்டாக்கினேன். நீ இன்றைக்கு பார்க்கிற பிரம்மாண்டமான அனைத்துமே என் வார்த்தையின் வல்லமையினால் உண்டானவைகள். என்னைப் போலவே உன்னை சிருஷ்டித்தேன். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கும் உருவாக்கும் வல்லமை உண்டு. ஆகவே உன் வாயை நன்மையானவைகளை உருவாக்க பயன்படுத்துவாயாக. அழிந்து போகிற இந்த உலகத்திற்கு என் பரிசுத்தத்தை மீண்டும் நிலைநாட்டும் வார்த்தைகள் தேவை. மரணத்திற்கு நேராய் சென்று கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தேவை. நான் உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை இந்த உலகத்திற்கு என் வாயாக இருக்கும்படிக்கே தெரிந்து கொண்டேன். உன்னை இன்று என் கரத்தில் மீண்டும் ஒப்புக்கொடு. நான் உன்னை என் தீர்க்க தரிசியாக பயன்படுத்துவேன். என் பாதத்தில் அமர்ந்து என்னிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று இந்த உலகிற்கு கொடுக்கவே நீ தெரிந்து கொள்ளப்பட்டாய். ஜெபம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம் வார்த்தைகளை பெற்று இந்த உலகிற்கு சொல்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.